வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். அந்த வாழ்க்கையை வசப்படுத்திக்க முடியும், அந்த வாழ்க்கையை தன்வயப்படுத்திக்க முடியும். அதனால தான் ஓஷோ ரஜினீஷ் எழுதினார், லைஃப் இஸ் த ஃபெஸ்டிவல், செலிப்ரேட் இட். ஒவ்வொரு மனிதனும் விடக்கூடிய மூச்சு காற்று தான் அவனுடைய வாழ்க்கை. அப்படி மூச்சை இழுத்து விடுறோம்ல, அது ஏன் ஒவ்வொரு கணப்பொழுதும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு கணப்பொழுதும் இன்னைக்கு சொல்கிறோம்ல, வாழும் கலை, வாழும் கலை. இன்றைய ஆனந்த ஆரம்பம் உணர்வே உயிரே. இன்றைய ஆனந்த ஆரம்பம் உணர்வே உயிரே என்று மலர்கிறது, மாறுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய அகம் புறம் என்று இரண்டு வாழ்க்கை வாழ்கின்றோம். அகத்துக்குள்ளே ஒன்று நினைக்கின்றோம், புறத்தில் ஒன்று வாழ்கின்றோம். இந்த அகமும் புறமும் ஒன்றுபட்டு செம்மாந்திருந்தால் மிகச்சிறப்பாக இருக்க முடியும். நம்ம பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கேன், சிறு தொண்டர் கதை சொல்லும்போது ஒரு நாள் சொன்னேன், ஆய தொழில் மேய தொழில்னு. சில பேர் கலெக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க, ஆனால் டாக்டர் ஆகியிருப்பாங்க. சில பேர் வக்கீல் ஆகணும்னு நினச்சிப்பாங்க, ஆனால் காவல்துறை அதிகாரியாக இருப்பாங்க. சில பேர் நடன கலைஞராக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் பள்ளி ஆசிரியராக இருப்பாங்க. பெரிய இசை மேதையாக வரணும்னு நினைப்பாங்க, மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் பிடிச்ச வேலையே செய்கிறது மனசுக்கு ரொம்ப பிடிச்சமான செயல். எல்லாருக்கும் அது வாய்க்குமான்னு தெரியலை. ஆனால் வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். அந்த வாழ்க்கையை வசப்படுத்திக்க முடியும், அந்த வாழ்க்கையை தன்வயப்படுத்திக்க முடியும். அதனால தான் ஓஷோ ரஜினீஷ் எழுதினார், லைஃப் இஸ் த ஃபெஸ்டிவல், செலிப்ரேட் இட். லைஃப் இஸ் த ஃபெஸ்டிவல், செலிப்ரேட் இட். வாழ்க்கை ஒரு திருவிழா, கொண்டாடுங்கள். இந்த மண்ணுலகில் ஞானத்தை தந்த, ஆசைகளை துறந்த சித்தார்த்தன் புத்தனாக மாறினானே, அந்த புத்தனிடத்தில் போய் கேட்டார்கள், வாழ்க்கையினுடைய காலம் எவ்வளவு? ஒருத்தன் 70 வருஷம் வாழ்ந்துட்டோன்னு சொல்கிறோம், சில பேர் 40 வருஷங்கிறோம், சில பேர் 17 வருஷங்கிறோம், சில பேர் 93 வருஷங்கிறோம். புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், 70, 40, 60, 20, 30, 90 அதல்ல. ஒவ்வொரு மனிதனும் விடக்கூடிய மூச்சு காற்று தான் அவனுடைய வாழ்க்கை. அப்படி மூச்சை இழுத்து விடுறோம்ல, அது ஏன் ஒவ்வொரு கணப்பொழுதும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு கணப்பொழுதும் இன்னைக்கு சொல்கிறோம்ல, வாழும் கலை, வாழும் கலை. அதனால தான் தொலைபேசியில் உளவியெல்லாம் நம்ம பேசும்போதே வாழ்க வளமுடன்கிறோம். நான்கிற ஈகோவை உடைக்கணும், நான்கிற ஈகோவை உடைக்கணும். நானே பெரியவன்கிற ஆணவம் கூடாது. எதற்கும் இறங்கி போய் சமாதானமாக குற்றங்களை துறந்து மன்னிக்கக்கூடிய மனோபாவத்தோடு மனிதன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நான் ஒரு ஜென் கதைக்குள்ள போகிறேன். ஒரு சீடன் குருவிடத்தில் ஞானம் பெற வந்தான். அந்த குருவினுடைய வேலை என்ன? காலைல எந்திரிப்பார், ப்ரஷ் பண்ணுவார், பல் துளைக்கணுன்னு குளிப்பார், ஒரு பெரிய கோடாரியை எடுத்துகிட்டு மரம் வெட்ட போவார். மரத்தை வெட்டிக்கிட்டு மகிழ்ச்சியான செய்திகளை சீடர்களுக்கு சொல்லுவார். இந்த குருவிடத்தில் ஞானம் பெற வந்த சீடன் கேட்டான், குருவே, உங்களிடத்தில் ஒரு சந்தேகம், ஒரு ஐயம், கேளுங்க. இந்த மரத்தை வெட்டுறீங்களே, நீங்கள் ஞானி ஆனதுக்கப்புறம் வெட்டுறீங்களா இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்தே வெட்டுறீங்களான்னா? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், முன்னாடியும் அந்த வேலையை பார்த்தேன், இப்போ பின்னாடியும் இந்த வேலையை பார்க்குறேன். அப்போ சீடன் மீண்டும் குருவிட்ட கேட்டான், அப்பையும் நீங்கள் மரம் வெட்டி, இப்பையும் நீங்கள் மரம் வெட்டி அப்படி தானே அப்படின்னார். அது குரு சொன்னார், இல்லை, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் காட்டுக்குள்ளே போவேன், பட்டை மரத்தை வெட்டுவேன், மொத்தமாக கட்டுவேன், தூக்கிட்டு வருவேன். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பறவைகள்லாம் கச்சமச்சான்னு கத்தும், விலங்கெல்லாம் அங்கே இங்கே ஓடும், மலர்களெல்லாம் அப்படியே மலர்ந்து கீழே கிடக்கும், மலையிலேருந்து தண்ணி ஓடும். எல்லாத்தையும் கடந்து என் வேலையை நான் பாட்டுக்கு பார்த்துட்டு வருவேன், ஒரு மரம் வெட்டியாக. நான் காவியை உடுத்தி துறவரம் பூண்டு ஞானம் பெற்று அதே வேலையை இன்றைக்கும் செய்கிறேன், அதே வேலையை செய்கிறேன், மரம் வெட்டுறேன், பட்டை மரத்தை வெட்டுறேன். இந்த நதி ஓடுதில்லை, அதை பார்த்தா அதுக்கிட்ட பேசுவேன், கண்ணிலேருந்து தண்ணி ஓடி வர்ற மாதிரி இருக்குது. பறவைகளுடைய கிச்சிமுச்சு சத்தம் இருக்குல்ல, பறவைகளுடைய கிச்சிமுச்சு சத்தம்,
அதெல்லாம் பேசுது என்னோட. அதை மலர்கள் மலர்ந்து மனம் வீசுதில்ல, அந்த வண்டுக்கள் வந்து உட்காரும்போது தன்னுடைய இதழ் விரித்து ஒரு முத்தம் தருதில்ல, அந்த ஒரு விதமான இணக்கமான அன்பை நான் நேசிக்கிறேன். இந்த மெல்லிய காற்றை உள்வாங்கிறேன். பட்ட மரம் கூட 10 பேருக்கு பயன்படணும்னு நினைக்கிற மாதிரி நான் ஏதாவது வாழ்க்கையில் பிறருக்கு உதவணும்னு நினைக்கிறேன். வெறும் மரத்தை மட்டும் நான் வெட்டலை. இத்தனை மகிழ்ச்சிக்குரிய செய்தியையும் மரம் வெட்டும் போது என்னுடைய அகம் உணர்கிறது. ஒரே மனுஷன்தான், ஒரே மரம் தான், ஒரே கோடாரி தான். ஆனால் முன்ன பின்ன அதே வேலை தான். அவனுடைய அகம் எப்படி தூய்மை பெற்றிருக்கு பாருங்க. நீங்கள் வேலை செய்து வேணாலும் செய்யலாம், வேலைக்கு உங்கள் வாழ்க்கைக்கு சம்மந்தமே இல்லை. அகம் தூய்மையாக இருக்கணும். அதான் இன்றைக்கி நவீன உலகத்தில் எழுதினா, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையில் இருக்கும் வீணை. இந்த வீணையை எடுத்து நீங்கள் சுகராகத்தை மீட்டணும். நேற்றுக்கு இப்படி ஆயிடுச்சு, நாளைக்கு என்ன ஆகுமோ, நேற்றுக்கு இப்படி ஆயிடுச்சு, நாளைக்கு என்ன ஆகுமோ சிந்திக்காதீங்க. இந்த கணப்பொழுது ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வாழும் கழையை பயின்று கொள்ளுங்கள். வாழ்க்கையை வசந்தமாக மாற்றுவதற்கு, வாழ்க்கையை பூத்து குலுங்கும் தோட்டமாக மலர்வதற்கு உங்கள் கையில் இருக்கக்கூடிய திறவுகோல் ஆன்மீகம். இறைப்பணியில் ஈடுபடுங்கள். இறை நாமத்தை சொல்லுங்கள். அகத்தை தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் உடலை குப்பை தொட்டி போல வைத்து கொள்ளாதீர்கள். புறத்தை தூய்மைப்படுத்துவது போல அகத்தையும் தூய்மைப்படுத்தி அகமும் புறமும் இரண்டென கலந்தால் அதிலே ஆன்மீக மலர் தானாக மலரும். அதுவே ஆனந்தம். மீண்டும் நாளை சந்திப்போம்.